பிராமின் அசோசியேஷன் கேம் ஃபார்வர்ட். இவ்வளவு பிராமின் அசோசியேஷன் இருக்குல்ல, யாராவது ஒருத்தன் வந்தானா, ஒரு கண்டனம் தெரிவித்தானா? எங்க அவர் மேல வைக்கிற விமர்சனமே எல்லாரையும் பிடிச்சி கடிச்சு வைப்பாரு. எல்லா பக்கமும் 360 டிகிரி சண்டை வளர்த்துக்கிட்டாரு, விரோதம் சேமிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் அவர் சண்டை வளர்க்கட்டோங்க. அதுக்கு நீங்க தனியா அவர் சண்டை போட்டுட்டு போங்க. அவரோட கைது சரியா தவறா, இவ்வளவுதான் கேள்வி. தவறுன்ற துஷ்யந்த் ஸ்ரீதரை வச்சு ஒரு வீடியோ கொடுக்க வைக்கிறது, அந்த வீடியோவில் குறிப்பிட வைக்கிறது, ஒரு பெண் வழக்கறிஞர் குறித்து அவர் வந்து பேசிட்டார் அப்படின்ட்டு. என்னங்க அது உங்க கம்யூனிட்டிக்குள்ளே எல்லாம் மாற்றி மாற்றி இப்படி வந்து போட்டு கொடுக்குறாங்க, பேக் ஸ்டாப் பண்ணுறாங்க. கம்யூனிட்டிக்குள்ளேன்னு நான் கூட என்னவோன்னு நினைச்சேன், ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். கம்யூனிட்டிக்குள்ளேயே கம்யூனிட்டிக்கு வெளியில நீங்க தான் கம்யூனிட்டின்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் முதுகெலும்பு இல்லைன்னு சொல்கிறேன். அதாவது உதவாநிதியை குறித்து இவர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிட்டார், இந்த கருத்து அவரை பாதிச்சிருச்சு, அவரே கேள்வி கேட்டார். சாதாரணமாக கேள்வி கேட்டிருப்பார், என்ன யார் இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார். உடனே தடிக்கு மகாராஜா அல்லது பட்டத்து இளவரசரே, உங்களை பற்றி இப்படி பேசிவிட்டார்களா, நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள் அப்படின்னு பொற்கீழிக்காக அலைகின்ற கூட்டம். உடனே அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 4-5 கேஸ், ஒரு 6 கேஸ் 7 கேஸை போடுறது. வழக்கறிஞர்கள் போகிறாங்க இருக்கு அப்படின்னா வாதாடுறதுக்கு. இவரை எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது, எப்போ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணணும், சரியா? அப்போது அதை வெளில சொல்லவும் மாட்டாங்க, இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். எஃப்ஐஆரை அப்லோட் பண்ணுறது கிடையாது, நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும், ஆனால் அது பண்ணுறது கிடையாது. இது எந்த ப்ரொசீஜரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது 2 நாளைக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுறோம், அதுக்குள்ளே நாங்கள் ரிமாண்ட் காட்டுவோம், ஏன்னா மெக்கானிக்கல் ரிமாண்டு தானே அப்படின்ற ஒரு துணிச்சல். இப்படி போகும்பொழுது அவருடைய இனோவா கார், வழக்கறிஞரோட இனோவா கார் நிறுத்தி வைக்கப்படும். டிராஃபிக் போலீஸ் வச்சு நிறுத்தி அதுக்குள்ளே வந்து போலீஸ் வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ கமிஷனர் ஆஃப் போலீஸ் மேலே நீங்கள் நியாயமான விமர்சனம் வைக்கிறத அவரே எதுவும் கேள்வி கேட்க போகிறது. நீங்கள் குறிப்பிட்டு அவரை தாக்குவதற்கு, அவர் பர்சனல் இன்டென்ஷனில் இதை பண்ணுறாருன்னு நீங்கள் கொண்டு போய் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, அங்கேருந்து அப்போ உங்களை யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். நீ வாராகி மேலே இன்ட்ரெஸ்ட்னால இதை சொல்லலை, உனக்கு சிஓபி மேலே, உனக்கு கமிஷனர் ஆஃப் போலீஸ் மேலே உனக்கு தனிப்பட்ட காண்டு. அப்போ உன்னுடைய விமர்சனம் யாரை நோக்கி இருக்கணும்? யார் இந்த அதிகார வர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் நோக்கி இருக்கிறார். அதை விட்டு ஒரு காவல்துறை அதிகாரியை நீ வேணும்னே டார்கெட் பண்ணுறதுக்காக இவர்களை நீ பயன்படுத்துவது என்பது தவறு இல்லை. சங்கர் அரசியல் கருத்துக்களை சொன்னார் என்பது கிடையாது பிரச்சனை. இங்கே காவல்துறையிலேயே 2 பிளவாக இருக்கிறது. அதில் ஒரு பிளவு இன்னொரு பிளவு அதிகாரிகள் பற்றி களங்கத்தை விளைவிப்பதற்காக சங்கரை பயன்படுத்துகிறது. வணக்கம் இடம்பலம் நேயர்களே. ரங்கராஜ நரசிம்மன் அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு கேஸ் போட்டிருந்தாங்க, தூத்துக்குடி கூட்டி போயிருந்தாங்க. இப்போ அவருடைய வழக்கு என்ன நிலைமையில் இருக்குது, அவருக்காக ஆஜரான போன வழக்கறிஞர்களுக்காக வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் 24ஆம் தேதிக்கு மேலே சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கை பற்றி வந்து ஒரு முடிவு வரும் அப்படின்னு நினச்சா, இப்போ மீண்டும் ஒரு புது வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்காங்க. இந்த 2 வழக்குகள் குறித்தும் வந்து கிஷோர் கே சாமி அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் ஏன் இதை வந்து இங்கே பதிவு செய்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய பேர் இந்த எக்லெஸ் கேக் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது என்கிட்ட வந்து நிறைய பேர் ஃபன்னியாக கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆஸ் ஐ ப்ராமிஸ்ட், ஐ ஹேவ் த எக்லெஸ் கேக். தேங்க் யூ. ஸோ யூ கேன் ஈட் இட் லேட்டர். ஷூர். ஸோ இன்றைக்கி ரங்கராஜ நரசிம்மன் அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் மேலே இன்னொரு வழக்கு போட்டிருந்தாங்களே, தூத்துக்குடி கூட்டு போயிருந்தாங்க. அவருடைய வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வந்து என்ன துன்புறுத்தல் இல்லை அச்சுறுத்தல் ஏதாவது வந்து ஏற்பட்டுச்சா? இல்லை, ரங்கராஜன் நரசிம்மனுடைய கேஸ் சம்மந்தமாக நிறைய அப்டேட்ஸ் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வேறு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் தான் வந்து வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னு. நான் மட்டும் வீடியோ போடல, 2-3 பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. 2-3 பேர் வீடியோ போட்டிருந்ததில்ல மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வீடியோக்களில் அவங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ரங்கராஜன் நரசிம்மன் வந்து தவறாக பேசியிருந்தாலும், மற்றவர்களையெல்லாம் பேசியிருந்தாலும், அவர் மற்றவர்களை இப்படியெல்லாம் பேசியிருந்தாலும் இவங்க சைடில் ஜஸ்டிஃபிகேஷன் தான் கொடுத்தாங்களே தவிர்த்து, யாருமே வந்து இந்த கைது என்பது சட்டத்திற்கு புறம்பானது, இந்த கைது என்பது அத்துமீறல் அப்படின்றத தெளிவாக முகத்தில் அறைந்தார் போல் சொல்வதற்கு யாருக்குமே முதுகெலும்பு இல்லை. ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி. அதாவது அவர் அப்படி பேசியிருந்தாலும், அவர் அப்படி செய்திருந்தாலும், இதையெல்லாம் எதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க? அவருடைய கைது சரியா இல்லையா முகத்தில் அறைந்தார் போல் சொல்வதற்கு உங்களுக்கு திராணியும் தெம்பும் இருக்கணும். இல்லைனா நீலாம் ஏன் கருத்து சொல்ல வர? எல்லாருக்கும் எல்லாமே பூசினாப்பில் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறதுக்காக நீ எதுக்கு கருத்து சொல்லணும்? நீ அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா இங்கே நடந்திருப்பது என்ன? அத்துமீறல். இப்போ அவர் கைது செய்யப்பட்டு, அவர் விடுதலை செய்யப்பட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கருத்து சொல்கிறீங்கன்னாக்க நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது ரங்கராஜன் நரசிம்மன் சில கடுமையான வார்த்தைகளை சில பேரை பார்த்து பேசியிருக்கிறார், இது வந்து அவருக்கு வழக்கமாக வைத்திருக்கிறார். ஆனாலும் கூட
அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசலாம். இங்கே ஆனாலும் கூட அப்படின்றதற்கான அவசியமே வர வேண்டியது இல்லையே. இப்போது சங்கர் கைது, சரியா? சங்கருடைய கைது என்பது சரி. ஆனால் தடுப்பு காவல், குண்டர் சட்டம், தடுப்பு காவல் என்பது தவறு இப்படின்றது நிலைப்பாடு. கட் அண்ட் ரைட்டா சரியா? பாயிண்ட்ஸ் இப்படி இருக்கணும்ன்றீங்க. பேசுவதற்கு ஏன் இவங்களால முடியறதில்ல? என்ன பயம்? நாங்களே தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அடுத்தது கவர்மெண்ட்னு பயமா? இதுதான் இங்கே பிரச்சனை. இது முதல்ல இந்த கம்யூனிட்டி, அதாவது ரங்கராஜன் நரசிம்மனுடைய கம்யூனிட்டி, என்னுடைய கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, சரியா? ரெண்டாவது, அவரை ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த ஆதரவு என்பதை கொடுத்துட்டு போயேன். அது என்ன பெரிய இப்படி அவர் சொல்லி இருந்தாலும் அப்படின்னு என்னத்துக்கு இழுக்கிற? நியாயம் தவறக்கூடாது இல்லையா? அதனால பார்த்து பேசுறாங்க. வேற எதுவும் இல்ல. இல்லை, நியாயம் தவறதுக்கு என்னங்க இருக்கு? கைது பண்ணது அநியாயம். அதுதானே உன்னுடைய க்ரக்ஸு. நடராஜன் நரசிம்மனை உனக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம போயிருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம், சரியா? அவருடைய சில கருத்துக்கள்ல உனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். கைது சரியா தவறா? தவறு. இதை வெளிப்படுத்துறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, அவர் ஒருத்தர் யாரோ பேசியிருக்காங்க காணொளி. அதை பத்தி இந்த உங்க கருத்தை மாதிரியான ஒரு சொல்லிட்டீங்க. 3-4 காணொளிகள் வந்தது, சரி, சரியா? ஓகே. இன்க்ளூடிங் நம்ம ரங்கராஜ் பாண்டியவும் சேர்ந்து தான் போட்டிருந்தார், சரியா? பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே என்னன்னா, இதையெல்லாம் கடந்து இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஓவர்வெல்மிங் சம்படி வித் கேசஸ். அதாவது அடுக்கடுக்கா போட்டுட்டே இருக்காங்கன்றீங்க. இதை ஏன் அடுக்கடுக்காக போடுகிறார்கள் என்றால், அவர் வெளியே வரக்கூடாது. இதை யாரை ப்ளீஸ் பண்ணுறதுக்குன்னா, ஆள்வோர்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு. அதாவது உதவாநிதியை குறித்து இவர் ஒரு கருத்து தெரிவிச்சிட்டார். இந்த கருத்து அவரை பாதிச்சிருச்சு. அவரே கேள்வி கேட்டார். சாதாரணமாக கேள்வி கேட்டிருப்பா, என்ன யார் இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார்னா, உடனே தடுக்கி விடும் மகாராஜா அல்லது பட்டத்து இளவரசரே, உங்களை பற்றி இப்படி பேசிவிட்டார்களா, நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள் அப்படின்னு பொற்கிழிக்காக அலைகின்ற கூட்டம். உடனே அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 4-5 கேஸ், ஒரு 6 கேஸ் 7 கேஸை போடுறது. 6 கேஸ் போடுற அளவுக்கு அவர் என்ன தீவிரவாதி? வேணும்னே கடைசியா நியாயமான போடப்பட்ட அந்த வழக்கு கேள்விகளை என்ன வழக்கு? கேட்கிறார். அதாவது நீங்க அவர் கேட்டிருக்கின்ற கேள்வி எல்லாமே இவர்கள் என்னென்ன வழக்குகளை போட்டிருக்காங்கன்றதை பாருங்க. துஷ்யந்த் ஸ்ரீதரை வச்சு ஒரு வீடியோ கொடுக்க வைக்கிறது, அந்த வீடியோவில் குறிப்பிட வைக்கிறது, ஒரு பெண் வழக்கறிஞர் குறித்து அவர் பேசிட்டார் அப்படின்ட்டு. என்னங்க இது உங்க கம்யூனிட்டிக்குள்ளே எல்லாம் மாத்தி மாத்தி இப்படி பேட்டு கொடுக்குறாங்க, பேக் ஸ்டாப் பண்றாங்க. கம்யூனிட்டிக்குள்ளேன்னு நான் கூட என்னவோன்னு நினைச்சேன். இது கம்யூனிட்டி ஒண்ணுனா விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் நானு. கம்யூனிட்டிக்குள்ளேயே கம்யூனிட்டிக்கு வெளியிலன்றது இல்லை. நீங்க தான் கம்யூனிட்டின்ற வார்த்தையை அந்த பயன்படுத்துறீங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு சொல்கிறேன், சரியா? கம்யூனிட்டிக்கு அப்படின்னு அந்த கம்யூனிட்டியில இருக்க நீங்களே சொல்றீங்க. இதில் என்ன உங்களோட கருத்து இல்ல, ஆமா, சும்மா இதுல என்ன சொல்றேன். தப்பு இருக்கு? ஏன்னா இந்த விச் பிராமின் அசோசியேஷன் கேம் ஃபார்வர்ட்? இவ்வளவு பிராமின் அசோசியேஷன் இருக்குல்ல, யாராவது ஒருத்தன் வந்தானா, ஒரு கண்டனம் தெரிவித்தானா? எங்க அவர் மேல வைக்கிற விமர்சனமே எல்லாரையும் பிடிச்சி கடிச்சு வைப்பாரு. எல்லா பக்கமும் 360 டிகிரி சண்டை வளர்த்துக்கிட்டாரு, விரோதம் சேமிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதையெல்லாம் அவர் சண்டை வளர்க்கட்டுங்க. அதுக்கு நீங்க தனியா அவர் சண்டை போட்டுட்டு போங்க. அவரோட கைது சரியா தவறா? இவ்வளவுதான் கேள்வி. தவறுன்ற நான், சரியா? இட் டிசர்வ்ஸ் இட்னு சொல்றதுக்கு அளவுக்கு அதுல அத்துமீறல் இல்லையானா இல்லை, இருக்கு. ஏகப்பட்ட அத்துமீறல்கள் இருக்கு. நீ வழக்கு போடுறதுன்றது வேற. வழக்கு போடுறதுக்கு எனிபடி கேன் செட் தி லா இன்டு மோஷன். யார் வேண்டுமானாலும் சட்டத்தை ஏற்ற முனையலாம். யார் வேண்டுமானாலும் ஒரு புகார் பதியலாம். யார் புகார் பதிஞ்சாலும் காவல்துறையோட கடமை அதை உடனேயே எடுத்து விசாரிக்க வேண்டியது. அப்படி விசாரிப்பதை நாம் யாரும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் அத்துமீறி கைது செய்வது, சம்மன் கொடுக்காம கைது பண்றது, எங்களிடம் அதிகாரம் இருக்குன்றதை காமிக்கிறது தானே. வேற என்ன சொல்ல முடியுது? வேற என்ன பர்பஸ் இருக்க முடியும் இது செய்யறதுக்கு? அண்ட் இதில் ஒரு மடாதிபதிகள் பீடாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் மடாதிபதிகள் பீடாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களை எந்த அளவில் உயர்வாக வைத்து பார்க்கிறோம் என்றால், அதுவும் ஜிஆர் சுவாமிகள்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, அது ஆச்சாரியன். நாம் மகாவிஷ்ணுவோட ஒருபடி மேலே வைத்து பார்க்கிறோம் ஆச்சாரியன் அப்படின்ட்டு. அப்படி இருப்பவர்கள் இதை மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துட்டு, நான் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல அப்படின்னு மற்றவர்கள் ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது சொல்வது அப்படின்றது எவ்வளோ ஒரு அனாச்சாரம். அப்போ இதையெல்லாம் இங்கே அரங்கேறி இருக்கிறதுன்றது எவ்வளவு கேவலம். கடைசியாக அவர் மேலே போடப்பட்ட வழக்கு, இந்த 6 வழக்குகள் போட்டுறாங்க. இந்த 6 வழக்குகளில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீபெரும்புதூர்
எம்பார் ஜிஆர் சுவாமிகள் அவர்கள்ட்டேருந்து பெறப்பட்ட புகார். அந்த வழக்கில் அவருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பெயில் கொடுத்துச்சு. அப்புறம் அங்கே ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய ஜிஆர்லேருந்து பெற்ற அந்த புகாரில் வழக்கு. வந்து ம். அவங்களே வாபஸ் ஓன் பெற்றுட்டாங்களா? பெயிலே வந்து அவங்க ஓ, இது ஓகே, ஓகே. கொடுத்தாங்க. ம், ம். அவங்களே கோர்ட்டே வந்து பெயில் கொடுத்துச்சு அங்கேயும். இப்போ இந்த யானைப்பாகன் அந்த திருச்செந்தூர் கோவில் யானை குறித்து ஏதோ ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் ம், அப்படின்னு ம். நினைக்கிறேன். அந்த வழக்கில் யானை அந்த பாகனை கொன்றுச்சு அந்த யானை அந்த அந்த வழக்குல. வழக்கில் வந்து இப்போ இவங்க வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது தவிர ஒரு பெண் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவரை இவங்க குறித்து இவர் வந்து சொல்லக்கூடியது சமூக எல்லாமே வலைதளங்கள்ல அவதூறா பேசினாரு அப்படின்ற அந்த வழக்கு அந்த இல்லையா? மாதிரி அவர் அவதூறா எதுவுமே பேசல. ஓகே. இல்ல அந்த வழக்குல அப்படி அந்த சொல்லியிருக்காங்கன்னு வழக்கை சொல்றேன். நான் இப்படி பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபேர் எனஃப். அவங்களுக்கு வழக்கு பதிவு செய்ய எல்லா உரிமையும் கைது பண்ணுறதை பற்றி தான் நம்மளுடைய கேள்வி. இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஏன்னா ஒரு வழக்கில் நீங்கள் கைது செய்யப்பட்டு விட்டீர்கள் என்றால் வேறு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் உங்களிடம் கைது காண்பிக்க வேண்டும். ஃபார்மல் அரெஸ்ட் காண்பித்தாக வேண்டும். ஸோ ம். அந்த மாதிரி ஃபார்மல் அரெஸ்ட்டை காண்பித்து நீ அதுக்கும் பெயில் வாங்கு. இப்போ அது வின்டர்ஸ் இது போயிட்டு வெக்கேஷன் போகும். ஆமா. அதனால் அதில் போய் வாங்குறது கஷ்டம். இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸ்டில் இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து வாஸ் ஃபங்க்ஷனிங் பிகாஸ் நாளையிலேருந்து இது விடுமுறை. ஆரம்பிச்சதுனால ஆமா. இன்னைக்கு வாஸ் ஃபங்க்ஷனிங். ஸோ அவங்க கிராண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ரிலீஃப்னு தான் எடுத்துக்கிறேன். மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 10 நாள் உள்ள வைக்கலாம், ஒரு 15 நாள் உள்ள வைக்கலாம். உங்களுடைய அதாவது உங்களுடைய சந்தோஷத்துக்காகன்னு வச்சுக்கோங்க. அதை மீறி வேற எதுவுமே இதை சாதிக்கலை. வெளியில் வந்தாலும் அவர் அவர் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்க போகிறார். அவர் வந்து உள்ள நான் ஏற்கனவே சொன்னேன், உணவு வந்து கட்டுப்பாடுகள் அவருக்கு விதித்து கொண்டிருக்கிறார் நிறைய கட்டுப்பாடுகளை அப்படின்ட்டு. அண்ட் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய சாதாரண விஷயங்கள் கூட, ம். அதாவது இந்த வேட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவருக்கு வழங்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், குற்றச்சாட்டாக நான் வச்சேன். ம், ம். இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 21 நாட்கள் 22 நாட்கள் உபவாசம்லாம் இருந்து பழக்கப்பட்டவர். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக அவருக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஈஸ் இந்த ஹையஸ்ட் ஸ்பிரிட்ஸ், அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில சில்லறை வேலைகளை இவர்கள் செய்தார்கள். என்னன்னா இந்த பெண் வழக்கறிஞர் வழக்கு இருக்கு இல்லையா, இந்த வழக்கு எக்மோர் நீதிமன்றத்தில் வந்துச்சு. வந்தபொழுது வழக்கறிஞர்கள் போகிறாங்க எதுக்கு அப்படின்னா வாதாடுறதுக்கு. இவரை எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ம். எப்போ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரியா? அப்போது அதை வெளில சொல்லவும் மாட்டாங்க, எப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எஃப்ஐஆரை அப்லோட் பண்ணுறது கிடையாது டைமுக்கு. இவங்க போட்டதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும், ஆனால் அது பண்ணுறது கிடையாது. இது எந்த ப்ரொசீஜரையும் இவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. 2 நாளைக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுறது. அதுக்குள்ளே நாங்கள் ரிமாண்ட் காட்டுவோம், ம். ஏன்னா ஏன்னா மெக்கானிக்கல் ரிமாண்டு தானே அப்படின்ற ஒரு துணிச்சல். இப்படி போகும்பொழுது அவருடைய இனோவா கார் அதான் போகிறாரு, வழக்கறிஞரோட வழக்கறிஞரோட இனோவா கார் நிறுத்தி வைக்கப்படும். டிராஃபிக் போலீஸ் வச்சு நிறுத்துறாங்க. நிறுத்தி அதுக்குள்ளே வந்து போலீஸ் வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு இரு அப்படின்றாங்க. 1/2 hour நிறுத்துறாங்க காரை. அங்கே பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகுது. தே டோன்ட் கேர் அபவுட் இட். நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அங்கே ரிமாண்ட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் காரை விடுறாங்க. என்னன்னு சொல்வீங்க இதை? இதையெல்லாம் வந்து காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளுடைய உத்தரவின் பேரில் தான் செய்கிறார்களா என்றால் இல்லை. ஆனால் நாங்கள் வழக்கு போட்டுட்டோம். இது ஆனா உண்மை நீங்க சொல்ற அந்த இதெல்லாம் நடந்தது உண்மை. இந்த நிகழ்வு வந்து ஃபோட்டோவே இருக்குது. ஏன்னா அதை பப்ளிஷ் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே. இதையெல்லாம் இல்ல வந்து சினிமால வரா மாதிரி இருக்கு இதெல்லாம் என்னன்னா வழக்கு போட்டவர்கள் யாரையோ ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக, யாரையோ குஷிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் இதை போடுகிறார்கள் இந்த வழக்கை. இப்படியாக போடப்படுகின்ற வழக்குகளை இப்படியாக இடர்பாடுகளை நீங்கள் கொடுத்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக பண்றாங்க. அவங்களுக்கே இது அவேர்னஸ் இருக்குமா? அது அவங்களோட யாருடைய அவேர்னஸ் தவறு? இந்த பாவச்சுமையை நீதானே சேர்த்துக்கிற. தலைமைக்கே இதை பத்தி தெரியுமான்னு தெரியல. இடையில வழக்கு போட்டவனுக்கு எதுவும் வரப்போறது இல்லை. தி blame is going to be squarely on you. நீ தான் உன்னை குஷிப்படுத்துவதற்காக இவர்கள் இதை செய்கிறார்கள். இப்போ நீ அதனால தான் சொல்கிறோம், நிர்வாக திறமை இல்லாதவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் இதான் நடக்கும். சரி, உங்களை குஷிப்படுத்துவதற்காகவும். நீங்கள்லாம் மன்னர் பரம்பரை இல்லையா, திருட்டுறையில் மன்னர் பரம்பரை அப்படின்றதுனால உங்கள் மன்னர் பரம்பரையை குஷிப்படுத்துவதற்காக, பட்டத்து இளவரசரை குஷிப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் இவர்கள் செய்வார்கள். இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து நீதான்
அப்படின்னு என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே போடுறவங்களாம் இருக்காங்க. ஏன் என் வீட்டிலே இருக்காங்க. உங்க வீட்லயா? ஆமாம் சொல்கிறேன். அடுத்து அவ்வளோதான் இவனும் போகிறான் உள்ள அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. ரெண்டு செட் இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னென்னா தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உன்னுடைய உரிமை, என்னுடைய உரிமை, சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உரிமை இதெல்லாம் பறிக்கப்படுகிறதுன்ற குறைந்தபட்ச அந்த எண்ண ஓட்டமே இல்லை. சரியா? இவங்களுக்கு என்னென்னா எதிர்த்து பேசினால் நீ சிறைக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையை இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கம் என்பது குறைந்தபட்ச பொது அறிவு கொண்டவர்கள் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். இவர்கள் கண்டிக்க மாட்டார்கள். ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைலில் பார்த்துட்டு வம்பு பேசிட்டு போகக்கூடிய குரூப்பு. இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் போய் அந்த இதை பேர் என்ன அங்கே போயிட்டு இந்த மந்திரங்களை பாராயணம் செய்வதும் என்ன வேதத்தை படிப்பதும் பாசுரங்களை பாடுவதும் இதையெல்லாம் பாடிட்டா நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கக்கூடியது. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பது என்பது நீ 4000 திவ்ய பிரபந்தத்தை 100 முறை ஓதுவதையும் விட கடந்து சிறந்தது அப்படின்ற அந்த அடிப்படை உண்மை புரிந்து கொள்ளாதவர். இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இவர்கள் இப்படி இருக்கும் வரை இந்த மாதிரி கொழுப்பெடுத்து இந்த கும்பல் அலைந்து கொண்டு தான் இருக்கும். இது இந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் நான் சொல்லலை, ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்துக்கே சொல்கிறேன். இது மாதிரி நடக்கக்கூடியது நாளைக்கு உனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும். யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கும் என்பதனை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இதை அவர்கள் செய்கிறார்கள். பகிரங்கமாக வெளிப்படையாக செய்கிறார்கள். இன்றைக்கி நம்ம போடுற இந்த வீடியோவும் கூட அவர்கள் வரவேற்பார்கள். ஏன் தெரியுமா? இதை பார்த்து மற்றவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், பயப்படட்டும், பயம் வரட்டும், அடங்கி இரு. இதுதான் அவர்கள் அனுப்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மெசேஜ். அப்போ இதற்கெல்லாம் பதில் எங்கே கொடுக்க முடியும்? திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தோறும் நான் அதனை சொல்கிறேன். 26 இதுங்கள கும்பல், இந்த மொத்த கும்பலையும் வேருடனும் வேரடி மண்ணுடனும் நீங்கள் அனுப்பி வையுங்கள் வீட்டிற்கு. இதை தவிர வேறு எதுவுமே இதுக்கு பதில் கிடையாது. சரி, இப்போ இன்னொருத்தர் சவுக்கு சங்கர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து குண்டாஸ்லாம் உடைச்சு அதுக்கப்புறம் வெளியில் வந்து தொடர்ந்து ஒரு சேனலில் வந்து திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் தான் பெரும்பான்மையாக பேசிட்டு இருந்தாரு. எதிரான விஷயங்கள் இல்லைங்க. சங்கரோடைய இஷ்யூ இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். என்ன சரியா? ஒரு பக்கம் நான் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு சங்கர் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதை தான் இப்பவும் திரும்பி சொல்கிறேன். வேணாம்னு நினைக்கிறேங்க. நான் இப்போ கேட்க வந்ததே வேற. இப்போ அவரை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதனால இப்போ இன்னொரு வழக்கு 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதற்கான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வாராகி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் வந்து இப்போ கைது செய்து வந்து சிறை வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களோட குடும்பத்தை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் தன்னோட சேனலில் எடுத்தாரு அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு கேஸ் போட்டு வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதாவதுங்க, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர்னு உங்களை அழைத்து கொள்ளப் போகிறீர்கள் என்றால் இப்போது நீங்கள் வந்துட்டு ஒருத்தருடைய கைது சம்மந்தமாக பேச போகிறீங்க அப்படின்னா நேராக பேசுகிறீங்கன்னா, இப்போ வாராகியை கூப்பிட்டு நீங்கள் பேட்டி எடுக்கிறதுன்றது வேறு. சரி, வாராகி என்பவர் சிறையில் இருக்கிறார் சரியா? அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒருத்தரை அழைத்து பேட்டி எடுக்கிறீர்கள் என்றால் அவர்களுடைய கூற்று என்று நீங்கள் பதிவு செய்யணும். இதுதான் நடந்தது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு நிறுவ முயற்சிக்க கூடாதுன்றீங்க. இதுதான் நடந்ததுன்னு அவங்க சொல்லலாம், நீங்கள் சொல்லக்கூடாது. சரியா? அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அதற்கு குறைந்தபட்ச இது என்னென்னா, நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை அழைத்து நீங்கள் கேட்கணும், விசாரிக்கணும். இது மாதிரி இவங்க சொல்கிறாங்க, இது உண்மையான்னு கேட்டு அவங்க தரப்பு நியாயத்தை நீங்கள் எடுத்து வைக்கணும். வைத்து விட்டு பர்டிகுலர் காணொலியில் அவர் அப்படி தான் பண்ணார். ரங்கராஜன் நரசிம்மன் பற்றி நான் சொல்கிறேன். சரி சரியா? நான் சொல்லக்கூடியதெல்லாம் இது நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? காவல்துறை சம்மந்தப்பட்ட நபர்களை யாரையும் குறிப்பிட்டு இந்த அதிகாரி இதை செய்கிறார், இந்த அதிகாரி இதை செய்கிறார் நம்ம சொல்லலை. சரியா? நாம வந்து பொதுப்படையாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறோம். இவங்க அப்படி கிடையாது. வாராகியுடைய குடும்பத்தினரை அழைத்து அமர வைத்து வாராகி மேலே கரிசனம் இருப்பது போல காண்பித்து கொண்டு டார்கெட் பண்ணுறது யாருன்னா ஒரு பர்டிகுலர் அதிகாரி. இந்த அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இது தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? இது வந்து அப்போது உன்னுடைய நோக்கம் வந்து வாராகிக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பது கிடையாது. இப்போ என்னுடைய நோக்கம் என்ன? இந்த விஷயத்த சொல்கிறதுனால ரங்கராஜன் நரசிம்மனுக்கு குறித்து மக்கள்கிட்ட போய் சேரணுன்றது தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரியை பேசுறது அப்படின்றது நான் எங்கேயுமே பண்ணது கிடையாது. என்னுடைய கைது சம்பந்தமான விஷயத்தில் கூட நான் அது பண்ணது கிடையாது. எந்தெந்த அதிகாரிகள் என்பது எனக்கு தெரியும்.
யார் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு, யார் 1:30 மணிக்கு வந்தாங்க, யார் அத்துமீறி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க, இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் நான் அதை பற்றி எங்கேயுமே யாருடைய பெயரையுமே நான் குறிப்பிட்டது கிடையாது. ஏன் அப்படின்னா, இது அதிகாரிகள் இவர்கள் இவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் மீது தப்பு கிடையாது. அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்கள் அந்த தவறை செய்வதற்கு தூண்டியது யார் அப்படின்னா அதிகார வர்க்கம். ஓகே. ம். சரியா? அப்போ உன்னுடைய விமர்சனம் யாரை நோக்கி இருக்கணும்? யார் இந்த அதிகார வர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் நோக்கி இருக்கிறார். அதை விட்டுவிட்டு ஒரு காவல்துறை அதிகாரியை நீ வேணும்னே டார்கெட் பண்ணுறதுக்காக இவர்களை நீ பயன்படுத்துவது என்பது தவறு இல்லையா? அதனால தான் இந்த வழக்கு போட்டு வாராகிக்கும் ஒரு அதிகாரிக்கும் கூட பிரச்சனை இருக்கலாம். ம் 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 அது வாராகி வந்து ஃபேஸ் பண்ணிக்க போறார். நீ வாராகிக்காக பேசுகிறேன் பேர் வழின்னு ஒரு அதிகாரியை பற்றி நீ வந்து களங்கம் விளைவிப்பது போல பேசுவது அப்படின்றது தவறு அப்படின்றது என்னுடைய பார்வை. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். மக்கள் எல்லாரும் நான் சொல்வது இந்த வழக்கு நியாயம் தான் சொல்றீங்க. அவர் மேல போடப்பட்ட இந்த வழக்கு நியாயம் தான். வழக்கு எல்லாமே சட்டப்படி தான் போட்டிருக்காங்க. வழக்கு எல்லாமே பதிய பண்ணலாங்க. சரியா? இதுல நியாயம் அநியாயம்ன்றதுக்கே இடம் கிடையாதுங்க. வழக்கு யார் வேண்டுமானாலும் யார் மேல் வேண்டுமானாலும் பதியலாம். சரியா? நீங்க கூட என் மேல ஒரு வழக்கு கைது இப்ப நீட்டிச்சிருக்காங்கல்ல, அதற்காக தானே புடையப்பட்டிருக்கு இந்த கைது வழக்கு. பொறுத்திருக்கா அது நீட்டிக்கிறதுக்காக தான்ன்றது உலகத்துக்கே தெரியுமே. உலகத்துக்கே தெரியுமே இதை நீட்டிக்கிறதுக்காக தானே. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே பிரச்சனை சங்கர் அரசியல் கருத்துக்களை சொன்னார் என்பது கிடையாது. பிரச்சனை இங்கே காவல்துறையிலேயே 2 பிளவாக இருக்கிறது. அதில் ஒரு பிளவு இன்னொரு பிளவு அதிகாரிகள் பற்றி களங்கத்தை விளைவிப்பதற்காக சங்கரை பயன்படுத்துகிறது. சங்கர் மீது இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பது தவறு என்பதை போல சங்கரை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துவது என்பதும் தவறு என்பதனை சொல்வதற்கு இங்கே ஆட்கள் இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே. இப்போ தொடர்ந்து வந்து கைது நீங்கள் நம்ம கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்காருன்னா, சரி, நம்ம கமிஷனர் ஆஃப் போலீஸ் மேலே நீங்கள் நியாயமான விமர்சனம் வைக்கிறத அவரே எதுவும் கேள்வி கேட்க போகிறதில்ல. சரியா? நான் தெரிஞ்சு வைத்த வரைக்கும் நான் அவரை வாட் எவர் மச் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் ஹிம், ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் ஹி இஸ் நாட் கோயிங் டு பி பாதர்ட் அபவுட் ரேண்டம் கிரிட்டிசிசம் ஆஃப் எனி போலீஸ் ஆக்டிவிட்டி. ஆனால் நீ குறிப்பிட்டு அவரை தாக்குவதற்காக அவர் பர்சனல் இன்டென்ஷனில் இதை பண்ணுறாருன்னு நீங்கள் கொண்டு போய் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அங்கேருந்து அப்போ உங்களை யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். நீ வாராகி மேலே இன்ட்ரெஸ்ட்னால இதை சொல்லலை. உனக்கு சிஓபி மேலே, உனக்கு கமிஷனர் ஆஃப் போலீஸ் மேலே உனக்கு தனிப்பட்ட காண்டு, இந்த தனிப்பட்ட காண்டை தீர்த்துக்கணுன்றதுக்காக நீ இதை பயன்படுத்திக்கிற. அது தப்புன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீயும் மிஸ்யூஸ் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் நான் எடுத்துப்பேன். நீயும் மிஸ்யூஸ் பண்ணுற. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு குரூப்பை நீ பயன்படுத்துகிற அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அங்கே நான் இது தவறுன்றேன். ஓகே. ஸோ தொடர்ந்து வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த இன்னொரு சைக்கிள் திருப்பி நடக்கிற மாதிரியே இருக்குது. கைது திருப்பி அவர் வந்து இந்த திமுகவுக்கு எதிராக பேசுறது, காணொலிகள் திமுகவுக்கு எதிராக பேசுறதுன்றது ஒரு ஃபசாடுங்க. சரியா? திமுகவுக்கு எதிராக பேசுகிறேன், என்ன நான் வந்து விஜயை ஆதரிக்கிறேன், நான் அதிமுகவை ஆதரிக்கிறேன் என்பதெல்லாம் வந்து வெளி தோற்றத்தில் இவருக்கு இங்கே இருக்கக்கூடிய வியூவர்ஸை கிரியேட் பண்ணணும், ரீச்சை கிரியேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய நாடகம். சரியா? முக்கியமான பிரச்சனை என்ன இவருக்கு? இவருடைய முக்கியமான பிரச்சனை 2-3 அதிகாரிகளுக்கு எதிராக இவர் நடத்தக்கூடிய ஒரு சண்டை. இவரை யார் தூண்டுகிறார்கள் என்றால் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு என்பது என்னுடைய நம்பிக்கை. ஓகே ஓகே. மிக்க நன்றி. இந்த 2 கேஸ் பற்றியும் வந்து 2 நபர்களை பற்றியும் அவங்களோட கேஸ் பற்றியும் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. மீண்டும் வேற ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.